என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமியில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க போற டாபிக் பவர் அண்ட் இண்டிசஸ். பவர் அண்ட் இண்டிசஸ், சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ். இந்த 2 டாபிக்குமே ஆக்சுவலா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் SSC ரயில்வேல அதிகமா கேட்பாங்க, TNPSCலையும் முன்னாடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பவர் அண்ட் இண்டிசஸ். பவர்னா என்னன்னா அடுக்கு, இண்டிசஸ் அப்படின்னாலும் அடுக்கு தான். சரிங்களா? அதாவது அடுக்கு மற்றும் அடிமானம் அப்படிங்கிற கான்செப்ட்ல பவர் அண்ட் இண்டிசஸ் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ இப்போ பவர் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னா பவர் அப்படின்னா அடுக்கு, இண்டிஸ்னாலும் அடுக்கு. ஆக்சுவலா இது என்ன சொல்லணும்னா பேஸ் அண்ட் இண்டிஸ் அப்படின்னு சொல்லணும். பட் டாபிக் பேர் ஆக்சுவலா பவர் அண்ட் இண்டிஸ், அதனால அப்படியே கொடுத்துருக்கேன். மீனிங் பவர்னாலும் அடுக்கு தான், எக்ஸ்பொனன்ஷியல்னாலும் அடுக்கு தான், தென் இண்டிஸ்னாலும் அடுக்கு தான். பவர் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் அப்படின்னா அடிமானம். சிம்பிளா இப்ப புரிஞ்சுக்கோங்க, A⁴M இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கீழே இருக்கிறதுக்கு பேர் பேஸ், இது அடிமானம். மேல இருக்கிறதுக்கு பேர் அடுக்கு. இப்போ 4² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் 16ன்னு தெரியும். இதுல இந்த 4 இருக்கு இல்லைங்களா, இந்த 4 தான் பேஸ், அடிமானம். மேல இருக்கிற பவர் இருக்கு பாத்தீங்களா, இது பவர் ஆர் இண்டிஸ் ஆர் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம். இதை அடுக்குன்னு சொல்லுவோம். ஒரு லெட்டரை, அதாவது ஒரு நம்பரை நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா அதுல எது பேஸ் எது பவர்ன்னு தெரியணும். அதான் பேசிக். இதை பத்தி நம்ம படிக்கக்கூடிய விஷயம் தான் பவர் அண்ட் இண்டிசஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, 4 × 4 × 4. இதை நம்ம எப்படி எழுதலாம் ஷார்ட்டானா 4 பவர் 3. 3 டைம் 4 இருக்குல்ல. ஸோ இதுதான் பவர் அண்ட் இண்டிஸ், பேஸ் அண்ட் இண்டிஸ். ஆக்சுவலா இதுதான் பவர் அண்ட் இண்டிஸ் சொல்லுவோம். இப்போ 5 × 5 × 5 × 5 4 டைம் இருக்கு. இவ்வளவு பெரிய லெட்டர் நம்ம ஷார்ட், இவ்வளவு பெரிய சீரீஸை நம்ம ஷார்ட்டா 5⁴ சொல்லலாமா? இங்கே தான் பவர் அண்ட் இண்டிஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ். சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ்னா ஒன்றும் இல்லை, பவர் அண்ட் இண்டிஸோட இன்னொரு ஃபார்ம். இப்போ A⁴n அப்படின்னு சொல்றோம்ல, அதை A⁴1/n அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு வந்துடும். 1/க்கு கீழே வர்றதுதான் ரூட், வேற ஒண்ணுமே இல்லை. A⁴n பவர் அண்ட் இண்டிஸ், A⁴1/n சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ். A⁴1/n என்ன மீனிங்னா ரூட் ஆஃப் n உள்ள a, அதாவது nth ரூட் ஆஃப் a அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டா சொன்னோம்னா
nth ரூட் ஆஃப் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஏ ஸ்கொயர் நல்லா பாத்துக்கோங்க. இது சில பேருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். ஏ ஸ்கொயர் ஏ பவர் 1/2 ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஏ ஸ்கொயர்னா உங்களுக்கு தெரியும் ஏ இன்டு ஏ, இதுக்கு பேர் தான் ஏ ஸ்கொயர். ஏ பவர் 1/2னா ரூட் ஆஃப் ஏன்னு அர்த்தம், அவ்வளவுதான் லாஜிக். இதை முதல் கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் மீனிங் எழுதிக்கோங்க. இந்த உள்ள இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லைங்களா, ரூட்டுக்குள்ள இந்த நம்பருக்கு பேரு ரேடிக்கல் ஆர் ரேடிகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே அந்த ரூட் nth ரூட் என்ன ரூட்னு சொல்லுவாங்க, அந்த ரூட்டுக்கு பேரு சர்ட்ஸ் சரிங்களா. சர்ட் அப்படிங்கிறது ரூட்டுக்கு பேரு, ரேடிக்கல் ஆர் ரேடிகண்ட் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய நம்பருக்கு பேரு. இப்போ 3 அதாவது கியூப் ரூட் ஆஃப் 8 இப்படி எடுத்துக்கோங்க. கியூப் ரூட் ஆஃப் 8 அப்படின்னா என்ன ஆன்சர் 2. ஏன்னா இந்த கியூப் ரூட் ஆஃப் 8 நம்ம எப்படி எழுதுவோம் 2 பவர் 3 எழுதுவோமா. 8னா 2 இன்டு 2 இன்டு 2 ஹோல் பவர் 1/3. இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் 2. இந்த கொஸ்டின்ல இந்த 3 அப்படிங்கிறது தான் ரேடிக்கல், 8 அப்படிங்கிறது தான் சர்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். சர்ட் அண்ட் ரேடிக்கல்ஸ் மீனிங் முதல் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஃபார்முலாவை படிக்காம அதோடைய கான்செப்சுவல் ஃபார்மா படிச்சுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நம்ம எப்படி நியூமெரிக்கலா பார்க்க போறோம், ஒவ்வொரு ஃபார்முலாவே நியூமெரிக்கலா காமிக்க போறேன். நியூமெரிக்கல் முடிச்சுட்டு ஒரு 25 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் சரிங்களா. சோ இது கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணலாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. a பவர் m a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. இது லெட்டர்ல இருக்கிறதுனால சில பேருக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியாது. ஆக்சுவலா இந்த பேஸை பாருங்க, கீழே இருக்க ஏ இங்கேயும் ஏ இருக்கா, அதாவது 3 பவர் 2 ஓகேவா பிளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு இன்டூ, அந்த கொஸ்டின் அப்படியே நம்ம டீகோட் பண்றோம். இன்டூ 3 பவர் 5 இருக்குன்னு வைங்களேன். இப்ப பாருங்க, கீழே இருக்க ரெண்டு ஒரே நம்பரா இருந்து மேல பவர் வேற வேறையா இருந்து நடுவுல மல்டிபிளிகேஷன் இருந்தா அதான் அந்த ஃபார்மட். இப்ப கீழே இங்கேயும் 3 இங்கேயும் 3யா, பவர் வேற வேற, பட் என்ன இருக்கீங்க மல்டிபிளிகேஷன். ஸோ இதோட ஆன்சர் இஸ் 3 பவர் 7. 2 + 5 7 தானே. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சம் சால்வ் பண்றப்போ இந்த மாதிரி மாடல் வரும். அதாவது பேஸ் ஒரே மாதிரி இருந்தா நான் பவரை கூட்டுவேன். அப்ப நமக்கு தெரியணும் இன்ட்டு வந்து ரெண்டு பேஸ் ஈக்குவலா இருந்தா பவரை கூட்டணும்ன்றது ஒரு ரூல். அப்படியே புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இதை படிக்கும்போது ரூலா படிச்சிருங்க. அப்போ 3 பவர் 7 கொடுத்தா நான் எப்படிலாம் அதை பிரிக்கலாம் யோசிச்சு பாருங்க. 3 பவர் 3 3 பவர் 4 பிரிக்கலாம், 3 பவர் 2 3 பவர் 5 பிரிக்கலாம். இந்த 7 எப்படி கூட்டினாலும் ஆன்சர் வருமோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம்ல. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் பேஸா. அப்பதான் நம்ம ஒரு கொஸ்டின்ல இப்ப சால்வ் பண்ணும்போது ஒரு 9 கேன்சல் பண்ணணும்னு வைங்களேன். 3 ஸ்கொயர்னா 9. அப்போ 3 பவர் 2 3 பவர் 5 பிரிச்சு அந்த 9 கேன்சல் பண்ணிடுவேன். அப்ப நம்ம ஏன் 3 பவர் 2 அங்க பிரிச்சோம்னா இந்த லாஜிக் உங்களுக்கு தெரியணும். மேல இருக்க பவரை கூட்டினா இந்த ஆன்சர் கிடைக்கும். திரும்ப இந்த ஆன்சரை நம்ம இப்படி என்ன பண்ணலாம், 2 பவரா பிரிக்கலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க, ஒருவேளை 3 நம்பர் இந்த மாதிரி இருந்தா கூட, இப்போ எக்ஸாம்பிள் 3 பவர் 2 3 பவர் 3 3 பவர் 4 இந்த மாதிரி 3 நம்பர் இருந்தாலும் 3 பவர் 2 + 3 5 5 + 4 9 இப்படி எழுதினால் சரி. இது ரெண்டாவது ரூல். ரூல் நம்பர் 1 ரூல் நம்பர் 2 அப்படின்னு போட்டு எழுதிட்டே வாங்க. ரூல் நம்பர் 3 என்னன்னு பாருங்க. அதாவது 3 பவர் 2 இன்டூ 4 பவர் 3 4 பவர் 2 3 இல்ல இன்டூ 5 பவர் 2. இதுக்கும் போன ரூலுக்கு என்ன வித்தியாசம் புரியுதா? இங்க கீழே இருக்க பேஸ் எல்லாமே மாறி இருக்கு, ஆனா பவரை பாருங்க, பவர் எல்லாம் ஈக்குவலா இருக்கு. அப்போ பவர் ஒரே மாதிரி இருந்து பேஸ் மாறி இருந்தா ஜென்ரலா என்ன பண்ணிடுறீங்கன்னா 3 × 4 எவ்வளோ 12 12 5 60 3ஐயும் பெருக்கிட்டு பவர்ல 2ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்ட். இது ரூல் நம்பர் 3. நான் இப்போ இடம் இல்லாதனால சைடில் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க எழுதும் போது ஒரு ரூல் எழுதுங்க, ஒரு ரூலுக்கு எக்ஸாம்பிள் கீழே எழுதிக்கோங்க. அந்த எக்ஸாம்பிள நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எழுதுங்க. இப்போ 5 2 ரெண்டையும் கூட்டி 7 போட்டோம்னா இதை நீங்க என்ன பண்ணலாம், ஒருவேளை நம்ம பிரிச்சா 3 பவர் 3 3 பவர் 4ன்னு பிரிக்கலாமே, தப்பு இல்லைல்ல. ஏன்னா 3 4 கூட்டினாலும் நமக்கு 7 தானே, 5 2 கூட்டினாலும் 7 தான், 6 1 கூட்டினாலும் 7 தான். அப்ப நம்ம பிரிக்கிறது தப்பு கிடையாதுல்ல, அப்படி எடுத்துக்கலாம். சரி, இப்ப இது பாருங்க, நாலாவது ரூல் a பவர் m a பவர் n. அதாவது பேஸ் ரெண்டுமே ஈக்குவல், பவர் மாறி இருக்கு பட் டிவிஷன்ல. இப்ப பாருங்க 6 பவர் எடுத்துக்கலாமா, 6 பவர் 3 டிவைடட் பை 3 பவர் 2 இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இப்ப நான் அதை என்ன பண்ண போறேன்னா, ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தா 6 பவர் 3 இங்க 6 பவர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தா 6 காமனா எடுத்துட்டு, ரெண்டுலயுமே 6 தானே இருக்கு, மேல பவர்ல 3 - 2 அப்படின்னு எடுக்கலாம். அதாவது 6 பவர் 1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, 6 பவர் 3 6 பவர் 2 போட்டோம்னா 6 பவர் 1 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இப்ப a பவர் m டிவைடட் பை b பவர் m இஸ் ஈக்குவல் டு a பை b ஹோல் பவர் m அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா, 6 பவர் 3 டிவைடட் பை 3 பவர் 2 இது எடுத்துக்கோங்களேன், இல்ல 3 பவர் 3 கூட எடுத்துக்கோங்க.
இதை நம்ம ஷார்ட்டா என்ன பண்ணலாம்னா 6/3 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். 6/3 கேன்சல் பண்ணா எவ்வளோ 2. சரிங்களா? அப்ப 2/3 ஆன்சர் 8. இந்த ரெண்டையும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது பேஸ் ஒரே மாதிரி இருந்து பவர் வேற வேறையா இருந்தா பவரை கழிச்சுக்கலாம். டிவிஷன்ல பேஸே வேற வேறையா இருந்து பவர் ஒரே மாதிரி இருந்தா மொத்தமா டிவைட் பண்ணி பவர்ல ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 5வது ரூல் முடிச்சிட்டோமா? 6வது ரூல் நம்பர் 6 பாருங்க. a பவர் மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு 1/a பவர் m. இது எங்க யூஸ் ஆகும்னா, இப்போ ஜென்ரலா 2/3 அப்படின்னு ஃபர்ஸ்ட் லாஜிக் 8ன்னு போட்டுருவோம். இதே இடத்துல 2/-3 அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2/-3 அப்படின்னா இதோட வேல்யூ 1/2/3. 1/2/3 அப்படின்னா 1/8 அப்படின்னு அர்த்தம் இருக்கா? ஸோ இந்த மீனிங் உங்களுக்கு புரியணும். அதாவது மேல மைனஸ் வந்தா பவர்ல அந்த வேல்யூவை கீழே கொண்டு வந்து எழுதிடுவோம். அதுதான் இந்த ரூல். a பவர் மைனஸ் m அப்படின்னா 1/a பவர் m அப்படின்னு எழுத முடியும். இது ரூல் நம்பர் 6. ஒரு ரூலை எழுதி எக்ஸாம்பிள் எழுதி வைங்க. கண்டிப்பா இது கொஞ்சம் பாக்குறதுக்கு அட்வான்ஸா இருக்க மாதிரி தெரியும். ரொம்ப பேசிக் தான். 4 டைம் எழுதுனீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா இந்த ரூல் உள்ள யூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, a பவர் m ஹோல் பவர் n அப்படி கொண்டு வந்தா இப்போ 2/3ன்னு வருது. ஹோல் பவர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம 2/3 × 2ன்னு ஜென்ரலா எழுதிக்கலாம். இங்க கூட்டிடக்கூடாது பவரை. அப்ப 2/6 இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இது 7வது ரூல். a பவர் m ஹோல் பவர் n. அப்ப a பவர் mn. இது mn பெருக்கி எழுதியிருக்கோம். இது ரூல் நம்பர் 6. சரிங்களா? தென் ரூல் நம்பர் 7 வரிசை எழுதிவாங்க. ரூல் நம்பர் 8 பாத்தீங்கன்னா அதே லாஜிக் தான். இப்ப பாருங்க, 2/3 ஹோல் பவர் 2 ஹோல் பவர் 4 இருக்குன்னு வைங்க. இந்த மாதிரி இப்போ நான் இதை எப்படி எழுதலாம்னா 2/3 × 2 × 4. அப்ப ஆன்சர் என்ன வரும்? இந்த இடத்துல பிளஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பவருக்கு மேல பவர் வந்துச்சுன்னா பிளஸ் பண்ணக்கூடாது, இன்டூ பண்ணணும். அப்ப 3 × 2 6, 6 4s are 24. அப்ப இதோட ஆன்சர் 2/6 4s are 6 4 24. இது ரூல் நம்பர் 8. இப்போ இந்த ரூல் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல நான் எழுதின பேஜ் அப்படியே உங்களுக்கு நான் இதுல இருந்து எடுத்து டெலகிராம்ல போட்டுறேன். இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த PDF எடுத்துக்கோங்க. அப்படியே நான் எழுதின PDF அப்படியே அதில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. a பவர் 1/m. இப்போ a பவர் 1/m அப்படின்னா ரூட் ஆஃப், இப்போ நம்ம இதை ஸ்டார்டிங்லேயே பார்த்தோமா? அதாவது உங்களுக்கு என்ன சொன்னேன், 2 பவர் இப்போ 1/2 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு அர்த்தம். இதுதான் கீழே இருக்க வேல்யூ தான் ரூட்டோட வேல்யூ. பவர்ல டினாமினேட்டர்ல வர்றது தான் ரூட்டோட வேல்யூ. அப்போ a பவர் 1/mனா இந்த m தான் ரூட்டு. அப்போ m ரூட் ஆஃப், ரூட்டுக்குள்ள வருது என்னது a. சரிங்களா? அப்படியே பவர் அண்ட் இண்டிசஸ் முடிஞ்சு சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லா ஒரே கான்செப்ட். என்ன உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்னதுதான். பவர்னா a பவர் n, சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ்னா a பவர் 1/n. அவ்வளவுதான். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், nth ரூட் ஆஃப் ஏன்னு சொல்ல போறோம். பெருசா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தனித்தனியா படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன ரூட்டை பத்தி நிறைய படிச்சாச்சு. போன வீடியோல ஸ்கொயர் ரூட்னா என்ன, கியூப் ரூட்னா என்ன, கண்டினியூஸ் ரூட்னா என்ன, ஃபுல்லா முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ இந்த ரூட் ஏன் வருது அப்படின்னா பவரோட ஒரு இன்னொரு ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரூட். பவர்ல வேல்யூ வந்து ஹோல் நம்பரா வந்தா அதுக்கு பேர் பவர். பவர்ல ஃபிராக்ஷன்ல வந்தா அது ரூட், வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள். அதான் சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் சொல்றோம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த கொஸ்டின் நல்லா புரியணும். இப்போ a m ரூட் ஆஃப் a ஹோல் பவர் m. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இதோட மீனிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1/mன்னு மாத்துவோமா இந்த பவர் வேல்யூவை? இங்க ஆல்ரெடி பவர்ல m இருக்கு. இந்த ரூட்னா என்னது 1/m. நம்ம எப்பயுமே பவரோட பவர் என்ன பண்ணுவோம், பெருக்குவோம். பட் இங்க டிவிஷன்ல வரதுனால என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணா a பவர் 1ன்னு வந்துடும். இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு எங்க ரெஃப்ளெக்ட் ஆகும்னா, இப்போ 3/4, அதாவது 4th ரூட் ஆஃப் 3/4. இது இப்படி கொடுக்க மாட்டாங்க. இப்போ 3/4னா என்ன நமக்கு ஆன்சர்? 3 3 9, 9 3 27, 27 3 81. உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி இருக்குயா, 4th ரூட் ஆஃப் 81 இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த கொஸ்டினை இந்த ஃபார்முக்கு முதல்ல மாற்ற தெரியணும் உங்களுக்கு. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், 3 பவர்ல 4 இருக்கு, 1/4 இருக்குல்ல, 4th ரூட்னா 1/4 தானே, ரெண்டும் கேன்சல் ஆனா ஆன்சர் 3. இந்த கொஸ்டின் தான் இப்போ நான் பார்த்தேன்னா இதை பார்த்த உடனே ஆன்சர் 3ன்னு எழுதிடுவேன். ஏன் எழுதுனேன்னா இந்த ஸ்டெப் எனக்கு தெரியும். இதை தான் நீங்க கத்துக்கணும்னு சொல்றேன். இப்போ நான் இதை 81 பார்த்தா 3 எழுதுங்க, இதான் ஷார்ட்கட்டு. இங்க 4 இருந்தா இதே 16 பார்த்தா 2ன்னு எழுதுங்க சொல்லிட்டு போயிடலாம். பட் ஏன் எழுதுறோம்னு தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் 81 இருக்குன்னா 81 நம்ம எப்படி பவர்ல மாத்தலாம்னு யோசிக்கணும். சரிங்களா? 3 பவர் 4 தான் 81. அப்போ இங்க என்ன ரூட் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். கியூப் ரூட். ஒரு வேலை இந்த இடத்துல கியூப் ரூட் இருக்குன்னு வைங்களேன், உள்ள 27 வந்துச்சுன்னா என்ன சொல்லுவேன், இந்த இதுக்கோட ஆன்சர் 3 பார்த்தோன்னே சொல்லலாம். என்ன ரீசன், 27 அப்படின்னா 3 பவர் 3ன்னு அர்த்தம். அப்ப இந்த 3 கேன்சல் ஆனா 3 வந்துடும்ல. அதே இப்ப கியூப் ரூட் ஆஃப்
இல்ல 4th ரூட் ஆஃப் 64 இருக்குன்னு வைங்களேன். இதோட ஆன்சர் என்ன வரும்னு யோசிங்க. 64. இதுக்கு ஏதாவது ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கா? இத என்ன எழுதலாம்? 4 4 நாளா 16 16 நாளா 64. அப்போ 4th ரூட் ஆஃப் 4 பவர் 3. அப்போ இதோட ஆன்சர் 4 பவர் 3/4 இப்படி வரும். இந்த ஃபார்ம் எல்லாம் கொண்டு வரணும்னா இந்த பேஸ் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் சம் இருக்கு. இப்போ 25 சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது கொஞ்சம் நல்ல மெத்தட், நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர் வந்து 1 a பவர் 1 வருது இல்லையா, அது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. 1. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எம், அதாவது எம் ரூட் ஆஃப் 2 நம்பரை பெருக்கிறோம் உள்ள. அப்போ இதை தனித்தனியாக கூட எழுதுக்கலாம். அதே எம் ரூட் ஆஃப் ஏ. இப்போ மொத்தமா 3 ரூட் ஆஃப் 4 into 6 இருக்குன்னா கியூப் ரூட் ஆஃப் 4 into கியூப் ரூட் ஆஃப் 6 இப்படி பிரிச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதான் இதை சொல்ல வர்றாங்க. 12வது ரூல் என்னன்னா வகுத்தல். மொத்தமா வகுத்தல் எம் ரூட் ஆஃப் டிவிஷன் இருந்தா எம் ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை எம் ரூட் ஆஃப் பி, இந்த மாதிரி வகுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரூட்டுக்கு ரூட் என் ரூட் ஆஃப் ஏ எம் ரூட் ஆஃப், அதாவது எம்முக்குள்ள என் ரூட், இந்த மாதிரி வந்தா ரூட்டோட வேல்யூ என்ன? ஏ பவர், இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு 1/n, மறுபடியும் இன்டு 1/m. ஸோ ஆன்சர் இஸ் 1/mn. அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் m into n a அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ இதுல டு நாட் அதை தனியா சொல்லியிருக்கேன். இதை கொஞ்சம் கத்துக்கோங்க. இது ஒரு சில எக்ஸாம்ல ஒரு சில கொஸ்டின்ஸ்ல டைரக்டாவே தெரியும். அதாவது a பவர் m, சரிங்களா, ஹோல் பவர் n அப்படின்னா a பவர் m into n அப்படின்னு எழுதிட்டு போயிடலாம். ஆனா a பவர் m பவர் n இது வந்து ஹோல் பவர். அப்படி இல்லாம வெறும் m பவர்ல என்ன இருந்தா நீங்க இந்த மாடல்ல கன்சிடர் பண்ண கூடாது, ஆன்சர் வராது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பவருக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போடணும். இப்போ எக்ஸாம்பிள் 2 பவர் 3 இருக்குன்னு வைங்களேன். இப்போ 2 பவர் 2 ஹோல் பவர் 3னா இது நம்ம எப்படி எழுதுவோம்? 2 பவர் 6 எழுதிடலாமா? ஓகே. இதுவே வந்து 2 பவர் 2 பவர் 3னா இது 2 பவர் 3 என்னது? இப்போ 2 பவர் 8. 2 பவர் 6க்கும் 2 பவர் 8க்கும் நமக்கு ஈக்குவலா ஒரு ஆன்சர் யோசிச்சு பாருங்க. நாட் ஈக்குவல் இல்லையா? இதுதான் பிரச்சனை. 2 பவர் 2 ஹோல் பவர் 3னா 2/3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் 2 பவர் 2 பவர் 3 அப்படின்னா அந்த 2 பவர் 3 என்னதுன்னு பார்க்கணும், 8. அதுக்கப்புறம் 2 பவர் 8. அப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இது நீங்க டோன்ட், அதாவது டு நாட், இது நீங்க பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தவிர பண்ணிடாதீங்க. எது நாட் ஈக்குவல்ன்றதை போட்டு தனியாக எழுதிக்கோங்க. பவருக்கு பவர் வந்தா வேற, பவருக்கு ஹோல் பவர் வந்தா வேற மீனிங். இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல ரெண்டுமே பேஸ் ஒரே மாதிரி இருந்தா பவரை நம்ம அப்படியே எடுத்து ஈக்குவல் பண்ணலாம். இது நமக்கு பெரிய பெரிய சம்ல உள்ள ஒரு ரூலா வரும். 2 பேஸ் ஈக்குவலா இருக்கு, நடுவில் ஈக்குவல் இருக்குன்னா பவரை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அது மாதிரி 2 பவர் ஈக்குவலா இருக்குன்னா x ஈக்குவல் டு ஒய், இந்த ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா இது ரெண்டும் சமம்னு அர்த்தம். ஓகே, இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை. இதுல இப்போ 2 பவர் 3 ஹோல் பவர் 2வும் 2 பவர் 2 ஹோல் பவர் 3யும் ஈக்குவல், சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்கிறப்போ நம்ம இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 2 6 ஈக்குவல் டு 2 பவர் 6 எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கும் நமக்கு ஆன்சர் மாறும். ஓகேங்களா? இது டு நாட் அப்படின்னு போட்டு ரெண்டே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இப்போ பேசிக் அப்படிங்கிறது தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம சம் போறப்ப நிறைய கத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்ல வந்தா எப்படி பண்ணலாம், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பவருக்கு பவர் வந்தா எப்படி பண்ணலாம், 2 வேல்யூ ரூட்ல இருந்து வெளியே எடுத்து மல்டிப்ளை பண்ணா எப்படி பண்ணலாம், அது நம்ம எக்ஸ்பெரிமெண்டா சால்வ் பண்ணும்போது நிறைய கொஸ்டினுக்கு நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. அதை அப்படியே பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இருந்து பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1 இதை என்ன பண்ண போறோன்றதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 27 பவர்ல மாத்துங்க. 27 3 பவர் 3 எழுதலாமா? ஹோல் பவர் 2/3. இப்போ சிம்பிள் 3யும் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஏன்னா இதை நம்ம எழுதும் போது ஆக்சுவலா எப்படி எழுதுவோம்? 3 பவர் 3 into 2/3 தான் எழுதுவோம். ரெண்டும் கேன்சல் ஆனா 3/2 ஓட ஆன்சர், அதாவது 3 பவர் 2 ஓட ஆன்சர் 9. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 9. அவ்வளவுதான், முடிஞ்சது. என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? அதாவது 27 3 பவர் 3, இங்க மேல 2/3 இருக்குல்ல, இதுக்கு ஹோல் பவர் அப்படின்னு வந்துட்டாலே என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணும்போது 3யும் கேன்சல் ஆகும், 3 பவர் 2 தான் வரும், ஆன்சர் 9. இப்போ அடுத்து 1024. இப்போ அந்த 1024 எப்படி எழுதலாம்? இங்க பவர்ல இருக்கா, அப்ப என்ன எழுதுவோம்னா 1/1024. ஃபர்ஸ்ட் அதை மாத்தணும், பவர் 4/5. இப்போ மைனஸ் போகணும்னா 1/, எழுதுவோம்ல. இப்போ இதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம்னு யோசிங்க. 1/2 பவர்ல எழுதுறீங்கன்னு வைங்க. 2 பவர்ல எப்படி எழுதலாம்? 1024 2 பவர்ல மாத்தி எழுதுங்க. 2 into 2 4, 4 into 2 8, 8 2 16, 16 2
32, 64, 128, 256, 512, 2 power 10 வரை வருது பாத்தீங்களா? இப்போ 2 power 10 சரிங்களா? 1/2 power 10. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/2 power 2 whole power 5 into 4/5 எழுதலாமா? நான் படிக்கிறது புரியுதான்னு பாருங்க. கரெக்டா அந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் கரெக்டா தெரிஞ்சா நீங்க பண்ணுவீங்க. இங்க வந்து 10 அதை 2 into 5 பிரிச்சாச்சு. இப்போ இந்த 5 இந்த 5 தான் கேன்சல் பண்ணிடலாமே. அப்போ அல்டிமேட்டா அதுக்கு ஆன்சர் என்ன வருது? 1/4 power 4. 4 power 4 ஆன்சர் என்ன? 4 நாளா 16, 16 நாளா 64, 64 நாளா 256. ஆன்சர் 1/256. சரிங்களா? இவ்வளவுதான். இப்போ அடுத்து கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற, பொறுமையா கவனிச்சு எழுதுங்க. இப்போ இதுலயும் மைனஸ் இருக்கா? இங்க ஒண்ணுமே இல்லாதனால டிவிஷன்ல கொண்டு வந்தோம். இதை நம்ம என்ன பண்றோம்? அந்த மைனஸ் போகணும்னா 125/8 மாத்தி எழுதிக்கிறோம். இப்போ மைனஸ் போயிடும். நமக்கு மேல என்ன வரும்னா 4/3 டேர்ம் தான் வரும். சரிங்களா? இப்போ மைனஸ் போனதுக்கு அப்புறம் 4/3 டேர்ம் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி மாத்தி எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுலையுமே அதாவது 125 5 கியூப்னு எழுதலாம், டிவைடட் பை 8 2 கியூப்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ இது ரெண்டையும் காமனா 5/2 ஹோல் பவர் 3 எழுதிட்டு இன்டு 4/3. இந்த டேர்ம் புரியுதான்னு பாருங்க. கரெக்டா பாஸ் பண்ணி யோசிங்க. 125 5 கியூப் 8 2 கியூப். அப்ப ரெண்டுல இருந்துமே நம்ம வெளியே எடுத்தா எது எடுக்கலாம்? கியூப் எடுக்கலாமா? வெளியே 4/3. இந்த 3 இப்ப என்னாச்சு? கேன்சல் ஆச்சு. அப்போ 5 பவர் 4 பை 2 பவர் 4. இதை நீங்க அப்படியே விட்டாலும் ஆன்சர் வந்துடும். இல்ல 5 பவர் 4 ஆன்சர் என்ன? 5 பவர் 4 ஆன்சர் 5 25, 25 125, 125 625 வருதா? ஓகே. டிவைடட் பை 2 பவர் 4 2 4 8 16, 625/16 கரெக்ட் ஆன்சர். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எல்லாமே RS அகர்வால் அண்ட் அரிஹண்ட் புக் தான், ரெண்டு தான். அதுல இருந்தா ஃபுல்லா எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் எக்ஸசைஸுமே எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா நமக்கு கேட்கற மாதிரி இருக்கோ அந்த சம் மட்டும் எடுத்திருக்கேன். இன்னும் டெப்தா போனா போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. x பவர் 1/4 ஈக்குவல் டு 48 டிவைட் பை x பவர் 3/4. சரி, நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் இங்க கொண்டு வருவோமா? அப்போ x பவர் 1/4 இன்டு x பவர் 3/4 இஸ் ஈக்குவல் டு 48 இருக்கும். கரெக்டா? சரி, இப்போ நம்ம இதை வேற எப்படி கூட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸோட பவர்ல இது இன்டு தானே இருக்கு நடுவில். அப்போ மேல பிளஸ் பண்ணலாமா? 4/4 ஈக்குவல் டு 48. ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 4/4னா வேல்யூ என்ன வரும்? 1 தானே. அப்போ எக்ஸோட வேல்யூ 48. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சது. கொஸ்டினை பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. பட் நீங்க பார்த்தோன்னே கிரிட்டிக்கலா தெரியும். கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸின் மதிப்பு என்ன? என்னடா எக்ஸ் மேலே இருக்கு கீழே இருக்கு, இது என்ன பண்ண போறோம்னு யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. நமக்கு தெரிஞ்ச ஒரு லாஜிக் என்ன? ரெண்டு பேஸும் ஈக்குவலா இருந்தா பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 1/4 3/4. அப்போ மொத்தமா என்ன வரும்? 4/4. 4/4 கேன்சல் பண்ணா 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 48. புரிஞ்சுதா? சிம்பிள். அடுத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா பாஸ் பண்ணி பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த டாபிக் பார்க்காதவங்க கூட பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணுங்க. பட் பேஸ்ல இருந்து லேர்ன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் கட் அது இதுன்னு போயிடாதீங்க, கஷ்டப்படுவீங்க. கரெக்டா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ 0.00032 இருக்கா? சரி, இதை நான் வந்து டைரக்டா கேன்சல் பண்ணாம 32/32 32 டிவைடட் பை 5 0 இருக்கா? 10,000 எழுதலாமா? இதானே டெசிமல்ல படிச்சோம். 10,000 ஹோல் பவர் 3/5 எழுதிக்கிறேன் இப்ப. சரியா? இப்போ நான் இதை வேற எப்படி மாத்தி எழுத முடியும்னு பாருங்க. 32 2 பவர் 5 எழுதலாமா? 32 2 பவர் 5 எழுதலாம். 10,000 10 பவர் 5 எழுதலாம். கரெக்டா? 5 0 வருது இல்ல? சாரி, 5 0 1 2 3 4 5 0னா 1 லட்சம். அப்போ 1 லட்சத்தை 10 பவர் 5 எழுதலாமா? இது ரெண்டுக்கும் மேல என்ன இருக்கு? இப்ப மேல ஹோல் பவர் 3/5 இருக்கா? ஓகே. அடுத்த டேர்ம் இதை நம்ம எப்படி எடுத்து மாத்த முடியும்? ரெண்டுல இருந்து காமனா அதை வெளியெடுக்கலாம். ஜென்ரலா யோசிங்க. 1 டிவைடட் பை, அதாவது 2/10 இருக்கும். இதுக்கு வெளியே 5 into 3/5. இப்போ 5 5 கேன்சல். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/5 வருமா? ஸோ இதோட ஆன்சர் 1/5 ஹோல் பவர் 3. ஸோ ஃபைனல் என்ன சொல்லலாம்? 1/125. அவ்வளவுதான், முடிஞ்சது. அவ்வளவுதான் ஆன்சர். கரெக்டா இந்த 5 0 பார்த்தோன்னே கீழே கொண்டு வந்து ஸோ இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் 5ல மாற்ற முடியுதா? எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு தான் பார்க்கணும். அதனாலதான் இந்த பவர் அண்ட் இண்டீசஸ், சர்ட்ஸ் அண்ட் ரெடிகல்ஸ் தான் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல டிஎன்பிசியில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? 6வது கொஸ்டின் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 6 முடிச்சுட்டு 7 8 பார்க்கலாம். 6வது கொஸ்டின் பாருங்க. 256. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ மல்டிபிளிகேஷன்ல இருக்குன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரே ஃபார்மெட்டா மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இதை நான் 2 ஸ்டெப்பா பண்ணலாம்ப்பா. இது 4 பவராகவும் மாற்றலாம்,
இது 16 இருக்கிறதுனால இதை 16 பவரா மாத்தலாம். 16 ஸ்கொயர் எவ்வளோ? 16 16 256 கரெக்டா? அப்போ 16 பவர் 2 ஹோல் பவர் 0.16 அப்படின்னு எழுதலாம். இன்டூ 16 பவர் 0.18 அப்படின்னு மாத்துறோம். அப்போ 16ஓட பவர்ல 0.32 இன்டூ 16 பவர்ல 0.18 டோட்டலா என்ன ஆச்சுன்னு பாருங்க. 16ஓட பவர்ல 0.5ன்னு வருது. 0.5னா என்னது? 1/2ன்னு அர்த்தம். 0.5னா என்ன மீனிங்? ஆஃப் தானே 0.5 சொல்லுவோம். ஆஃப்னா நமக்கு என்ன லாஜிக்கு? ரூட் 4 16 வெளியே எடுத்தோம்னா ஆன்சர் என்னது? 4. சரிங்களா? இதை இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லணுமானா தேவையில்லை. இதை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வரணுமானா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்கேன். இப்போ நான் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதை நான் இங்க எடுக்கும் போதே என்ன எடுப்பேன்னா 4 பவர் 4 வேற மெத்தட்லயும் பண்ணலாம். இப்போ இந்த 256 இருக்குல்ல, இந்த 256 எடுக்கும் போதே 4 பவர் 4 பவர் 0.16 இன்டூ 4 பவர் 2 பவர் 0.18 டைரக்டா பாருங்க. 4 பவர் 4 16 எவ்வளோ? 0.64 இன்டூ 4 பவர் 2 18 எவ்வளோ? 0.36. அப்ப 4ஓட பவர்ல 1.00. அப்ப ஆன்சர் 4. இப்படி பண்ணாலும் கரெக்ட் தான், இப்படி பண்ணாலும் கரெக்ட் தான். பட் நமக்கு எதை எடுத்தா, என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா எது சின்ன நம்பரோ அதுக்கு கன்வெர்ட் பண்றது பெஸ்ட். ஏன்னா 16 4வது வாய்ப்பால வரும், 256 4வது வாய்ப்பால வரும்ல. ஸோ அப்போ இப்படி எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணி ப்ராப்பராக எழுதிக்குவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்து எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நிறைய எக்ஸாம் வரப்போகுது. கண்டிப்பாக எல்லா டாபிக்கும் மேக்ஸில் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். 75 வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் 120 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். சொன்ன மாதிரி இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ப்ளஸ் சமச்சீர் புக் இன்ஜினியர் தங்கமுத்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது கிராஜுவலாக போகும். ஒரு வாரத்துக்கு 5 வீடியோ, திடீர்னு 3 வீடியோ, ஒரு சில நாள் 10 வீடியோ, ஒரு சில வாரத்தில் எனக்கு எப்போ டைம் இருக்கோ 6வது புக்கை வேகமாக முடிச்சிடலாம். 7 8 போக போக பார்த்தீங்கன்னா அந்த புக்கை முடிச்சு புக் பேக்கே ரீட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். பட் நான் முடிச்சு கொடுத்துறேன் அதையுமே. சரிங்களா? அது 1 இயர் சேலஞ்ச் ஃபுல்லாக. 7வது கொஸ்டின் பாருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 திரும்ப எடுத்து எழுதிக்கலாமா? 2 பவர் x minus 1 plus 2 பவர் x plus 1 ஈக்குவல் டு 1280. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது? ரெண்டுல இருந்து எதையும் காமன் எடுக்க முடியுமா? வெளியே எடுக்கிறது கஷ்டம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்ட்ரா ஒரு +1 -1 சேர்த்துக்கிறேன்னு வைங்களேன். ஏன்னா +1 -1 சேர்க்கறதுனால என்ன ஆகாது? வேல்யூ மாறாது. +உம் மைனஸும் 0 ஆயிரும்ல. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு +1 -1 இப்போ நான் சேர்த்திருக்கேன். எதுக்காகனா இந்த 2 பவர் x -1 காமனா வெளியே எடுக்கிறதுக்காக. வெளியே எடுத்துட்டா இந்த இடத்துல 2 பவர் x -1 வெளியே வந்துருச்சு. அப்போ வெறும் 1 தான் இருக்கும். பிளஸ் 2 பவர் எக்ஸும் -1 வெளியே வந்துடும். அப்போ இங்க என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 பவர் 2 மட்டும் இருக்கும். ஓகேவா? 2 பவர் 2 மட்டும் இருக்குமா உள்ள, ஈக்குவல் டு 1280. எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? இந்த எக்ஸ் -1 இது கூட வெளியே வந்துடும். இங்க மேல வெறும் 2 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இது உள்ள வரும்போது என்ன ஆகும்? இது 2 பவர் x -1, இது 2 பவர் x -1 பிளஸ் 2ன்னு வரும். இந்த 2 தான் அந்த 2. ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் வேற என்ன ஸ்டெப் பண்ணலாம்னு யோசிங்க. 1 பிளஸ் 2 பவர் 2 என்னது 4. அப்போ 1 பிளஸ் 4னா இந்த வேல்யூ என்ன ஆகும்? இது 5ன்னு மாறுமா? அதாவது நம்ம இப்படியே கூட வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா 2 பவர் x -1 வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம 5னே வச்சுக்கலாமா? 1280. இப்போ கேன்சல் பண்ணா என்ன வருது? இதுல 1 5s are 5, 2 5s are 10, 5 5s are 25, 6 5s are 30. 256 வருமா? ஓகே, இப்போ யோசிங்க. 2 பவர் x -1 இஸ் ஈக்குவல் டு 256 2 பவர்ல எழுதுனா எப்படி எழுதலாம்? 2 × 2 4, 8 16 32 64 128 7 டைம். 8 டைம்னா 256 வருதா? இங்க 8 டைம் 2 பவர் 8. அப்போ ரெண்டு பேஸும் ஈக்குவலா இருந்தா டூ நாட்ல ஒரு கண்டிஷன் பார்த்தோம்ல, x -1 ஈக்குவல் டு என்னது? 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 8 + 1 9. அவ்வளவுதான் ஆன்சர். உங்களுக்கு புரியறதுக்காக பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிருக்கேன். இதெல்லாம் எழுதி வைங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இதுல. RS அகர்வால் புக்ல இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? SIO TNPSCO கேட்கலாம். நல்ல கொஸ்டின். ஏன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இதை கூட்டி கழிக்கிற விஷயத்துல மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அதை யோசிக்கவே மாட்டோம். அதனால இந்த சம்பளம் எடுத்து பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 8. இப்போ இந்த கொஸ்டினும் அப்படிதான், ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். 1/5 பவர் 3y இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி மாற்றி எழுத போறோம் அப்படின்னா இந்த இடத்த அப்படியே வச்சுக்கலாம். 1/5 பவர் 3y இஸ் ஈக்குவல் டு 8/1000 அப்படியே வச்சுக்கலாமா இதை? ஓகே, இப்போ இது ரெண்டுல இருந்து எதை வெளியிடுக்கான்னு பாருங்க. இந்த சைடை மட்டும் இப்போ யோசிங்க. 2 கியூப்னா 8, 10 கியூப்னா 1000. அப்போ இதை 2/10 ஹோல் கியூப்னு எழுதிக்கலாமா? இப்போ இந்த கண்டிஷனுக்கு வாங்க. 1/5
பவர் 3y இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்த கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது 1/5 பவர் 3ன்னு வருதா? இப்போ லாஜிக்கலா யோசிங்க. 1/5 1/5 ரெண்டு காமனா இருக்கிறதுனால அடிக்கல, காமனா இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கிறது காமனா இருக்குன்னு காமிச்சிருக்கேன். ரெண்டு காமனா இருக்கிறதுனால இதை டேலி பண்ணலாம்ல. 3y ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ ஆன்சர் y ஈக்குவல் டு 1. அவ்வளோதான் ஆன்சர். y ஈக்குவல் டு 1ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. ஓகேவா? சரி, இப்போ y ஈக்குவல் டு 1 இருக்கு. இது நம்ம பண்றது கரெக்டா அப்படின்னு நம்ம வெரிஃபை கூட பண்ணலாம். இப்போ yக்கு 1 போட்டா இதோட ஆன்சர் என்ன வரும்? 1/5 கியூப்னு தானே வரும். அப்போ இதோட ஆன்சர் 1/125 வருது. சரியா? சரி, இதை நம்ம எப்படி எழுதலாம்? 8/1000 எழுதுவோமா? இது ஆக்சுவலா கேன்சல் பண்ணுங்களேன். 8/1000 கேன்சல் பண்ணுங்க. 4/500 மறுபடியும் 4/500 கேன்சல் பண்ணுங்க. 2/250 2/250 கேன்சல் பண்ணுங்க. 1/125 ஆன்சர் வந்துருச்சா? இப்போ இதை கூட சில பேர் ஆப்ஷன்ல இருந்து பண்ணுவாங்க. ஆப்ஷன்ல ஒய்க்கு பதிலாக 1 போட்டா இங்க என்ன ஆன்சர் வருது, இதே ஆன்சர் இதுக்கு வந்துருச்சுன்னா கரெக்ட். அவ்வளவுதான். இப்போ இதை டேலி பண்ணி கொண்டு வரும்போது எனக்கு 1/125. அப்போ இந்த ஐக்கு மேல 3 போட்டா 125 தானே. அப்போ இங்க 1 தான் கரெக்ட் ஆன்சர். அப்படி கூட எடுக்கலாம் ஃப்ரம் ஆப்ஷன்ல இருந்து. சரிங்களா? அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்றவே நம்ம ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம், டைரக்டாவும் பண்ணலாம். 8 கொஸ்டின் பண்ணிருக்கோமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. அடுத்து போக போக கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம கொஞ்சம் ட்ரெயின் ஆகிக்கலாம். அடுத்த லெவல் போகணும்ல. இப்போ 243 பவர் n5 இருக்கா? இப்போ 243 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/5. கரெக்டா? 3/5 243 பவர் n/5 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 பவர் 2n + 1 டிவைடட் பை 9n. 9n அப்படிங்கிறத நம்ம 3 பவர் 2 ஹோல் பவர் n அப்படின்னு எழுதலாம். இன்டூ 3 பவர் n-1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க பேஸ் இருக்குல்ல, பேஸ் எல்லாத்தையும் ஒரே பேஸா கன்வெர்ட் பண்ணுங்க. 3 பவர் 3 இங்க 9ஐயும் 3 பவர் 2 எழுதலாமா? ஃபர்ஸ்ட் பேஸை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லாஜிக்குள்ளே வரணும். இப்போ ஃபுல் பேஸ் எடுத்துக்கோங்க. எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. 5 கேன்சல். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 3 பவர் n + 2n + 1. இது நியூமரேட்டர். அதே மாதிரி அப்படியே டினாமினேட்டர் வந்தீங்கன்னா 3 பவர் 2n + n-1. ஸோ அதை கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா இதில் மிஸ்டேக் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்ன பண்றோம்னா நம்ம இந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா பவரோட ஹோல் பவர் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல வர்றப்போ டிவிஷன்ல கீழே வர்றதையும் மேலே இருக்கிறதையும் நம்ம கேன்சல் பண்ண தெரியணும். ஏன்னா பவரோட பவரை நம்ம என்ன பண்ணுவோம்? ஹோல் பவர் வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 5 × 1/5 என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல பாருங்க 3 பவர் ரெண்டுமே 3 தானே. அப்போ ஃபுல்லா ஒரே கான்செப்ட் கொண்டு வாங்க. 3 பவர்ல மேல என்ன இருக்கு? 2n + n + 1 டோட்டலா கூட்டினா என்னாச்சு? 3n + 1 மைனஸ் 3n. இந்த -1 அங்க வரப்ப என்ன ஆகும்? +1 மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. 3n கேன்சல் ஆகுது. +1 +1 கூட்டினா +2. 3 பவர் 2 ஆன்சர் இஸ் 9. எவ்வளவு சிம்பிளா ஆன்சர் வருது பாத்தீங்களா? ஆனா கொஸ்டின் கொடுத்திருக்க லெவல் வந்து பாருங்க 243 பவர் n/5. இந்த கொஸ்டினை பார்த்தாலே பயந்துருவோம். கொஸ்டின் லெவல் அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம எடுத்து கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னா அட் லாஸ்ட் வந்து பாருங்க 3 பவர் 2 ஆன்சர் இஸ் 9. ரொம்ப சிம்பிளா வந்துருச்சு. சரிங்களா? இவ்வளவுதான் வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. 6 2/3. 6 பவர் 2/3. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 6 பவர் 2/3 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்டூ இது கியூப் ரூட் ஆஃப் 6 பவர் 7. அப்போ 6 பவர்ல 7 இருக்கு. கியூப் ரூட்னா என்ன சொல்லியிருக்கேன்? 1/n கொண்டு வருமா? அப்போ /3 வருமா? ஓகே. டிவைடட் பை 6 பவர் 6/3. ஸோ அப்போ இதோட ஆன்சரை யோசிச்சு பாருங்க. மேல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் 6ஓட பவர்ல எடுத்து எழுதுறோம். 6ஓட பவர்ல 2/3 + 7/3 எவ்வளோ? 9/3. மேல 2 + 7 9. பேஸ் ஒரே மாதிரி இருக்கு. மல்டிபிளிகேஷன். ஸோ என்ன பண்றோம்? பவரை கூட்டிக்கிறோம். டிவைடட் பை இதை கேன்சல் பண்ணா என்ன வருது? 6 பவர் 2. இதை கேன்சல் பண்ணா 3. அப்போ 6 பவர் 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 6 ஆன்சர் 6. சரியா? 10வது கொஸ்டின். இது 11 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் மாதிரி. அதாவது இது ஸ்கூல் புக்ல நான் அதுக்கு ஒரு லாஜிக்கும் உங்களுக்கு சொல்றேன். கண்ணை மூடிட்டு அதை யூஸ் பண்ணாலே கரெக்டா வரும். இப்போ x = y பவர் a இருக்கா? x = y பவர் a, y = z பவர் b, z = x பவர் c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா z = x பவர் c. இந்த இடத்துல z பவர் என்ன இருக்கு? 1 தானே. இதை முதல்ல அப்படியே எடுக்கிறோம். ஒரே ஒரு இதை எடுத்துக்கிறோம். ஒரு ஈக்குவேஷன் z பவர் 1 = x பவர் c அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ அடுத்து பாருங்க. இந்த இடத்துல x பவர் c க்கு பதிலா x க்கு பதிலா என்ன எடுக்க போறோம்? y பவர் a.
ஒய் பவர் ஏ ஹோல் பவர் சி. இதை எப்படி எழுதலாம்? ஒய் பவர் ஏசி. இப்போ இந்த ஒய்க்கு பதிலா ஜெட் பவர் பி எடுக்கணும்னு வைங்க. இந்த ஒய்க்கு பதிலா சரிங்களா, ஜெட் பவர் பி எடுக்கிறோம். மேல ஏசி இருக்கு. இப்போ இங்க ஜெட் பவர் 1 இருக்கு. ஆப்போசிட்ல என்ன வந்திருக்கு? ஜெட் பவர் 1 ஜெட் பவர் ஏ பி சி வந்திருக்கா? அப்போ ஏ பி சி ஈக்குவல் டு 1. இதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்க மெத்தட், ப்ரூவ் பண்ண போற வேல்யூ. இதுல நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம், ஷார்ட்டா ஸ்பீடா கத்துக்கணும், பட் 99% எஃபிஷியண்டா இருக்கணும்னா ஒரு மெத்தட் இருக்கு. கேட்டிருக்க கொஸ்டின் இருக்குல்ல, ஏ இன்டூ பி இன்டூ சி, இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன்ல கேட்டா ஆன்சர் 1 100%. இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினுக்கு அப்படிதான் வந்திருக்கு. ஒருவேளை 1/a பிளஸ் 1/b பிளஸ் 1/c ஈக்குவல் டு என்னன்னு கேட்டா ஆன்சர் 0. ஓகேங்களா? இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் டாபிக்ல படிச்சிருப்போம். கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1. உங்களுக்கு கொஸ்டின் கூட்டல்ல இருந்தா ஆன்சர் 0, பெருக்கல்ல இருந்தா ஆன்சர் 1. இதை நீங்க கண்ணை மூடிட்டு போடலாம் சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அதான் டெரிவேஷன் ஒன்று சால்வ் பண்ணி கூட காமிச்சிருக்கேன். நம்ம இன்னும் 2-3 செட் டெரிவேஷன் பார்ப்போம். எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுனா 0 வரும், பெருக்குனா 1 வரும். இது மாறவே மாறாது. மாப்பறம் கூட நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12 8 பவர் எக்ஸா, இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 3 ஹோல் பவர் எக்ஸ். இதை 2 பவர் ஒய்ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 512 அப்படின்னா 2 பவர்ல 2 4 8 16 32 64 128 256 212 அப்போ 2 பவர் 9 வருமா? ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 2 பவர் 3x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 பவர் 9. இது ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? 3 பவர் 3x பிளஸ் 2y ஈக்குவல் டு 3 பவர், இதை 2 எழுதலாமா? 2 into 6 8, 2 into 6 12. அப்போ 3x பிளஸ் 2y ஈக்குவல் டு 12. அப்போ இதோட ஆன்சர் 3x plus y equal to 9, 3x plus 2y equal to 12. இப்போ இதுல இருந்து யோசிங்க, x வேல்யூ என்ன பண்ணலாம்? மைனஸ் மைனஸ் மைனஸ், இது ரெண்டும் கேன்சல். அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -3. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒய்யோட வேல்யூ நமக்கு 3 கிடைக்குதா? இந்த 3 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3x பிளஸ் 3 ஈக்குவல் டு 9. அப்போ 3x ஈக்குவல் டு 9 மைனஸ் 3 6. கேன்சல் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2. இப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு எக்ஸ் ஒய் வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது சரியான்னு எப்படி செக் பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. அப்போ 8 பவர் 2 2 பவர் 3 ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 8 2 64 இன்டூ 8 ஈக்குவல் டு 512. பிகாஸ் இது 8 கியூபோட ஆன்சர். ஓகே, அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு வெரிஃபை பண்ணலாம். இப்போ XY கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ உங்களுக்கு சொல்லித்தர இன்னொரு வே, இவ்வளவு பெருசா பண்ணணுமானா ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான கான்செப்ட். இப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ 2,3, ஆப்ஷன் பி 3,4, ஆப்ஷன் சி 4,5 இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு வைங்க. நான் இங்க எக்ஸுக்கு 2வும் ஒய்க்கு 3யும் போடுறேன். 2வும் 3யும் போட்டா எனக்கு இந்த 512 வந்துருச்சா? அவ்வளவுதானே ஆன்சர். நம்ம இதை மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே, அப்புறம் இதுக்கு இதெல்லாம் வரணும். பட் கான்செப்ட் தெரியணும், என்ன ரூல்ன்றது தெரியணும் ஒரு சில இடத்துல. பட் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்து போகக்கூடிய வழி கிடைச்சா ஆப்ஷன்ல இருந்து போறது பெஸ்ட் வே. உங்களுக்கு XYன்னு சொல்லி 2 ஈக்குவேஷனோ இல்ல எக்ஸோட வேல்யூ கேட்கறாங்கன்னா முடிஞ்ச வரை 4 ஆப்ஷன்ல ஒன்னை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். ஆன்சர் ஈஸியா வரும். நமக்கு சால்வ் பண்ணி தான் ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்கா? அப்ப நீங்க சால்வ் பண்ணுங்க. மற்றபடி எல்லாத்துக்கும் நீங்க சால்வ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ விச் இஸ் பிக்கஸ்ட் ஒன். ஸோ இதுவும் இந்த மாடல்ல தான் வருது. 2 பவர் 300 இந்த மாதிரி 2 வேல்யூமே 100ல இருக்கா? அப்போ 2 பவர் 3 ஹோல் பவர் 100 பிரிக்கலாமா? இத 3 பவர் 2 ஹோல் பவர் 100. ஏன்னா பவரோட பவர் நம்ம மல்டிப்ளை தானே ஆகும். 100 போட்டுக்கலாமா? இப்போ இது ரெண்டுல எது பெருசுன்னு பாருங்க. இது 2 பவர் 3னா எவ்வளோ? 8. 2 பவர் 3னா 8, 3 பவர் 2னா 9. இதுதானே பெருசு. ஸோ 3 பவர்ல 200 தானே பெருசு. ஸோ விச் இஸ் பிக்கஸ்ட் ஒன் அப்படின்னா 3 பவர் 200. அப்போ இந்த மாதிரி 2 வேல்யூ பவர்ல கொடுத்து எது பெருசுன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் HCF ரெண்டுலையும் காமனா இருக்கிற ஃபேக்டர் இருக்குல்ல, பெரிய நம்பர், அதை வெளியே எடுத்துட்டு இந்த உள்ள இருக்கிறத கம்பேர் பண்ணா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இப்போ இங்க 300 200 இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே தெரியும் 100 வெளியே எடுக்கலாம்னு சொல்லி. இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் 64, இங்க 3 பவர் 32 இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் ரெண்டுல என்ன சொல்ல போறேன்னா 32 வெளியிடுங்க அப்படின்னு சொல்றேன். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கணும். இப்போ 2 பவர் 64 3 பவர் 32 இருக்குன்னு வைங்களேன். 2 பவர் இந்த 64 எப்படி பிரிக்கலாம்? 2 into 32, இது 3 பவர் 32. அப்ப இங்க என்னாச்சு? 4, இது 3. எது பெருசு? 4 தான் பெருசு. இப்படி கெஸ் பண்ண தெரியணும். இந்த மாதிரி பிக்கஸ்ட் நம்பர்ல பெரிய நம்பரை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு உள்ள இருக்கிறத பார்க்க தெரியணும். ஓகேங்களா? அடுத்து 14. ஸோ இதை ஆர்டர்ல அமைக்க சொல்றாங்கன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எப்பயுமே நான் உங்களுக்கு சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 பவர்
1/4, இது 2 பவர் 1/2, இது 4 பவர் 1/3. இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லா ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இன்டூ 4 3 2 3 3 6 6, இங்க 4 4. ஏன் இப்படி பெருக்கிறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கீழே 12 வரணும். 6 பவர் 3/12, 2 பவர் 6/12, 4 பவர் 4/12. இப்ப கீழே ஃபுல்லா 12 வந்துருச்சா டினாமினேட்டர். அப்போ 12th ரூட்னு அர்த்தம். அப்போ 6 பவர் 3, 2 பவர் 6, 4 பவர் 4. இதுல எது பெருசு? 6 பவர் 3 எவ்வளோ? 216. 6 பவர் 2 பவர் 6 எவ்வளோ? 64. 4 பவர் 4 எவ்வளோ? 4 16, 64, 256. இப்போ இதுல எது பெருசு? பிக்கஸ்ட்னு கேட்டா 256. நான் இப்போ என்ன செய்ய போறேன்? அசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறேன். அதாவது ஏறு வரிசையில் எழுத சொல்றாங்கன்னு வைங்க. ஏறு வரிசையில் எழுத சொல்றாங்க. அப்ப இதுல சின்ன நம்பர் எது வரும்? 64. 64 எதோட ஆன்சர்? √2. இதை விட பெரிய நம்பர் எது? 216. அப்போ 4√6. அதை விட பெரிய நம்பர் எது? 3√4. இப்போ டிசெண்டிங் ஆர்டர்னா அப்படியே மாத்தி எழுத போறோம். பெரிய நம்பர்னா 3√4, சின்ன நம்பர்னா 2√2. ஸோ இதுதான் நமக்கு கிளியரா தெரிய வேண்டிய விஷயம். சரிங்களா? இது ரெண்டும் பவர்ல வந்தாலும் சரி, ரூட்ல வந்தாலும் சரி, விச் இஸ் பிக்கஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் மெத்தட். ஓகே, பவர்ல வந்தா HCF எடுத்து எடுக்கணும், ரூட்ல வந்தா 1/ன்னு மாத்தி கீழே இருக்க பவரை ஃபுல்லா ஈக்குவல் பண்ணணும். ஏன்னா இப்ப 4 2 3க்கு எல்சிஎம் எவ்வளவு? 12. அப்ப ஈக்குவல் பண்ணிட்டு அடுத்து நம்ம எடுத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். மொத்தம் ஒரு 20 கொஸ்டின் பார்ப்போம். 15 கொஸ்டின் நம்பர் 15. 289. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 17 ஸ்கொயர் எவ்வளோ? 289. இந்த கொஸ்டின் தான். அப்போ ஈக்குவல் டு 17 பவர் 1/5 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க மேல. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? x/5 எழுதலாமா? ரெண்டு கீழே ஈக்குவலா இருக்குல்ல. அப்போ x/5 ஈக்குவல் டு 2. அப்போ 5 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு 2 5s are 10. x ஓட வேல்யூ 10. அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ 81 பவர்ல 4 இருக்கு. ஸோ ஆன்சர் எப்படி சொல்லலாம்? 9 ஸ்கொயர் பவர் 4 டிவைடட் பை 9 பவர் 5. அப்போ 9 பவர் 8 டிவைட் 2 4s are 8 தானா? அப்போ 9 பவர் 5 மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? 9 பவர் 8 மைனஸ் 5 3. 9 பவர் 3 எவ்வளோ? 9 9 81. 81 இன்ட்டு 9 729 ஆன்சர். அவ்வளவுதான். ஸோ இது பாருங்க, இதுல எது சின்ன பவரோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணணும். 9 ஸ்கொயரை நம்ம என்ன எழுதலாம்னா 3 ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ 18 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. 18 நம்ம 3 பவர் 9 இன்ட்டு 2ன்னு பிரிச்சிங்கன்னா 3 ஸ்கொயர் தான் 9 பவர் 4 இன்டூ 2 பவர் 4 பிரிக்கலாமா? எப்படி? 9 இன்ட்டு 2 18 பிரிச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா 3 பவர் 16. இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படி கொண்டு வரலாம்? மொத்தமா 3 பவர்ல கொண்டு வாங்க. 2 இன்ட்டு 2 எவ்வளோ? 4 பிளஸ் 2 இன்ட்டு 4 எவ்வளோ? 8. இந்த 16 மேல வந்தா மைனஸ் 16 இன்டூ 2 பவர் 4 வருமா? இப்போ இதோட ஆன்சர் யோசிங்க. 3 பவர்ல மைனஸ் 4, 2 பவர்ல பிளஸ் 4. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2/3 பவர் 4 எழுதலாமா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். 2/3 பவர் 4. ஓகே, சிம்பிள். இல்ல நான் இதை வேற மாதிரி கேன்சல் பண்றேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பண்ணலாம். எப்படின்னா அந்த 18 பவர் 4 இருக்கு இல்லைங்களா, இதை 9 பவர் 4 இன்டூ 2 பவர் 4 அப்படின்னு எழுதிட்டு கீழே வந்து இதை 13, அதாவது 3 பவர் 16 9 பவர் 8ன்னு மாத்திடலாம். சரிங்களா? இப்போ இதில் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா எது கேன்சல் ஆகும்? 2ம் 4ம் 6. இதுல 6 போனா 9 பவர் 2 இருக்கும். மேல 2 பவர் 4, கீழே 9 பவர் 2. அப்ப 2 பவர் 4/3 ஸ்கொயர் தானே 9. அப்ப 3 பவர் 4. இப்படியும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், ஸ்பீடா பண்ண முடிஞ்சா. பட் உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, 18வது கொஸ்டின் பாருங்க. 64 நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 பவர் 8 ஸ்கொயர் தானே 64. 8 ஸ்கொயர் ஹோல் பவர் 4 டிவைடட் பை 8 பவர் 5. ஸோ 8 பவர் 8/8 பவர் 5. ஸோ 8 பவர் 3 ஆன்சர். 8 கியூப் வந்து 512 வருதா? அவ்வளவுதான் ஆன்சர். எடுத்துக்கலாமா? அடுத்து இந்த கொஸ்டின் எல்லாம் பாருங்க, மேக்ஸிமம் 7வது வாய்ப்பாடு 9வது வாய்ப்பாடுல வருது. ஓகே, எடுத்துக்கலாம். 343 அப்படின்னா 7 கியூப் இன்டூ 7 ஸ்கொயர் டிவைடட் பை 216னா 6 கியூப் இன்டூ 4 ஸ்கொயர் இன்டூ 9 ஸ்கொயர். இதை வேற எப்படி கொண்டு வர முடியும்? அடுத்து பாருங்க. இப்போ இதுக்கடுத்து நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரி வர்றப்போ. அப்போ மேல 7 பவர் 5 இருக்கு. சரி, ஓகே. கீழே 6 பவர் 3 இன்டூ இது 4 இன்டூ 9 எவ்வளோ? 36 தானே. 36னா என்ன எழுதலாம்? இதை 6 ஸ்கொயர் ஹோல் பவர் 4 எழுதலாமா?
இல்லை 36 பவர் 4, அப்போ 6 பவர் 4. அப்போ மேலே 7 பவர் 5, கீழே 6 பவர் 3, 4 2 8, 8 3 11. 4 36னா 2. ஓகே, அப்போ 7 பவர் 5 பை 6 பவர் 11 இந்த கொஸ்டினோட ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ இதுலையும் நீங்களா பிரிச்சு எழுதுங்க. 16 நம்ம என்ன எழுதலாம்? 4 ஸ்கொயர் 16 இன்டூ 32 எப்படி எழுதலாம்? 32 4 ஸ்கொயர் 16 இன்டூ 2 எழுதலாமா? டிவைடட் பை 9 என்ன எழுதலாம்? 3 ஸ்கொயர் இன்டூ 3 கியூப் இன்டூ 3 பவர் 4. அப்போ மேல ஃபுல்லா 2 பவர்ல மாத்துங்க. 4 ஸ்கொயர்னா 2 பவர் 4, 2 பவர், ஏன்னா 2 பவர் 2 தானே 4, இப்போ 4 மாறும். இன்ட்டு இதுவும் அப்போ என்ன ஆகும்? 2 பவர் 4 இன்ட்டு 2 பவர் 1 எதுவுமே இல்லைன்னா கீழே 3 பவர் 5 + 4 9, மேலே 2 பவர் 9, கீழே 3 பவர் 9. அப்போ ஆன்சர் 2/3 ஹோல் பவர் 9. கொஸ்டின்ஸ் எல்லாமே சிம்பிள் தான், நம்ம எடுத்துக்கிற வேல தான் இருக்கு. கரெக்டாக பொறுமையாக பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துட்டு தெரியலைன்னா அடுத்து எடுத்து பண்ணுங்க, சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கான்னு பாருங்க. 8 பவர்ல 1/2. இந்த ரூட்னா என்ன மீனிங்? 1/2. ஆல்ரெடி மேல என்ன இருக்கு? 1/3 இருக்கா? 1/3. இப்போ நம்ம இதை எப்படி எழுதுனா கரெக்டா வரும் அப்படின்னு யோசிங்க. 8 பவர்ல 1/6. சரி, இதை நான் இப்போ வேற எப்படி எழுதுறேன்னா ரூட்டுக்குள்ளே இருக்கட்டும். இந்த ரூட்டுக்குள்ள பவர் 1/3 இருக்கா? இப்போ இதை நம்ம 8 அப்படின்றத நான் 2 பவர் 3 அப்படின்னு எழுதுறேன். இதுக்கு மேல 1/2 இன்டூ 1/3. இப்போ இந்த 3 என்ன ஆகுது? கேன்சல் ஆகுது. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன வருது? இந்த 1/3 இங்க உள்ள இருக்க 3 கேன்சல். அப்போ √2 இதோட ஆன்சர். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? கொஸ்டினோட லெவலை புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா நம்ம என்ன பண்றோம், என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சு பண்ணுங்க. இப்போ இது ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி தான். 5 பவர் a = 3125. அதாவது 5 பவர் a = 5ஓட பவர்ல எவ்வளவு வரும்னு யோசிங்க. 5 5 5 25, 3 டைம்னா 125, 4 டைம்னா 625, 625 3125, 5 பவர் 5. இப்போ எனக்கு a வேல்யூ 5 கிடைச்சிருச்சுல்ல, இதை கொண்டு வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறேன். 5 பவர் 5 - 3 என்ன? 2. 5 பவர் 2 ஆன்சர் 25. சிம்பிள். ஸோ இங்கே 2 பவர் n, √2 பவர் n அப்படின்னா 2 பவர் n டிவைடட் பை 2ன்னு அர்த்தம். 64 எப்படி எழுதலாம்? 2 பவர் 6. அப்போ இது எப்படி புரியுதா? 2 பவர் n, இந்த ரூட்டோட மீனிங் என்னது? 1/2 தானே? அப்போ n/2. இதுல இருந்து நம்ம என்ன எக்ஸ்ட்ரா சொல்ல முடியும்? n/2 = 6. அப்ப n = 6 × 2 12. சிம்பிள். 24 பாருங்க. 2 பவர் x is equal to 32 பவர் 1/3. அப்ப 2 பவர் x equal to 32 ஓட மீன், 32 ஓட வேல்யூ 2 பவர் 5 ஹோல் பவர் 1/3. அப்போ ரெண்டுமே 2 தானே? x equal to இந்த 5 மேல வர்றப்ப என்ன ஆகும்? 5/3. ஸோ ஆன்சர் ஓவர். இது எக்ஸோட வேல்யூ, சரிங்களா? ஸோ இந்த டாபிக் பேர் தான் பவர் அண்ட் இண்டிசஸ் அண்ட் சேட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ். ஸோ பொறுமையா படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டாபிக் இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோ 2 டைம் கூட பாருங்க. நான் சிம்பிளிஃபிகேஷன் இது 4வது பார்ட். கண்டிப்பா அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான வீடியோ கேட்டீங்க, அதையுமே நான் கேப்ல கொடுக்குறேன். சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நான் வந்து ஒரு 8ல இருந்து 10 வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெருசா டிஎன்பிசிக்கு யோசிக்கவே வேணாம். நம்மளை தாண்டி கொஸ்டினே போகாது வெளியே, சரிங்களா? இது 9th and 10th புக்லையுமே இந்த ஏரியா கவர் ஆகுது, கொஞ்சம் பாருங்க. ஸோ நான் கொடுத்துருக்க சம்ஸை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸ்கூல் புக் தனியாக கொண்டு வருவோம். சமச்சீர் புக் கொஸ்டின்ல சமச்சீர் புக் பார்ப்போம். இதுலையுமே நான் 120 வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அப்பப்போ எனக்கு மேக்ஸ் எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போ ஸ்கூல் புக் சம்ஸை ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டே இருப்பேன். அது வந்து நமக்கு டாபிக் வைஸோ இது வைஸ் வராது. டேரக்டா 6வது புக்ல இருந்து 10வது புக் வர மேக்ஸ் அப்பப்போ ஒரு பயிற்சியா அப்படியே சால்வ் பண்ணி போட்டே வரும். அதை நீங்க பார்த்துட்டே வாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு நான் முடிக்கிற 120 வீடியோ போதும். மேக்ஸ்ல கண்டிப்பா 25/25 எடுக்கலாம். நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா. எனக்கு ஷார்ட்கட் இந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. ஷார்ட்கட் எதுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தான் தேவைப்படும். பட் ஷார்ட்கட்டை வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரி தான் வேணும். அதை வந்து பிளேடை வச்சு வெட்ட முடியாது. சின்ன பேப்பரை வெட்டுறதுக்கு பிளேடு தான் வேணும். கோடாரி வச்சு வெட்டினா கரெக்டாக வெட்ட முடியாது. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஷார்ட்கட்டுக்கும் கான்செப்ட்டுக்கும். அதனால கான்செப்ட் தேவைப்படுற இடத்துல கான்செப்ட் வேணும், ஷார்ட்கட் தேவைப்படுற இடத்துல ஷார்ட்கட் வேணும். பட் எல்லா இடத்துக்கும் ஷார்ட்கட் வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பட் எல்லா இடத்தையும் கான்செப்ட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். டைம் அதிகமாகிறதுனால அந்த இடத்துல ஷார்ட்கட் எடுத்துக்கிறோம். அதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? கோடாரி வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணலாம். நமக்கு ஷார்ப்பா வேணும்னா அந்த இடத்துல பிளேடு யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மரத்தை கட் பண்றதுக்கு கோடாரி மட்டும் தான் யூஸ் ஆகுமே தவிர பிளேடு யூஸ் ஆகாது. அதே தான் பெரிய கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு கான்செப்ட் தான் வேணுமே தவிர ஷார்ட்கட் யூஸ் ஆகாது. ஆனா ஷார்ட்கட்ல பண்ற விஷயத்த கண்டிப்பா பெரிய கான்செப்ட் வச்சும் பண்ண முடியும். பட் நமக்கு டைமிங் தேவைப்படுறதுனால அந்த இடத்துல ஷார்ட்கட் யூஸ் பண்றோம். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் எல்லாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.